Hey people, நான் உங்கள் சஞ்சய் சந்துரு நம்ம பிரீசல் பண்ணி பேஜ்க்காக நிறைய ஃபுட் ரெசிபிஸ் கேக்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். பட் அந்த வகையில நம்ம இந்த வாரம் பார்க்க போறது என்னன்னா பெங்களூர் ஃபுட்ஸுங்க. பெங்களூர் ஃபுட்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுட்டுக்கு எந்த ஊர் அந்த ஊர் வெஜ் நான்வெஜ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. வாட் எவர் இட் இஸ் ஃபுட்ன்றது நல்லா இருந்தா போதும், நமக்கு எப்பயுமே பிடிக்கும். ஸோ அதனால நம்ம ஃபுட் ரெசிபிஸ் தான் ட்ரை பண்ண போறோம். அதுல நம்ம இந்த வாரம் செலக்ட் பண்ணியிருக்கிறது பெங்களூர் ஃபுட்ஸ். அதுல நான் ஸ்பெஷலா செலக்ட் பண்ணது லஞ்சோ இதுன்னு பார்க்கும்போது எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே ஒரு நாஸ்டாலஜிக் மெமரி. எப்ப நம்ம சம்மர் லீவ் விட்டாலும் இல்ல நவராத்திரி லீவ் இந்த மாதிரி எப்ப வந்தாலுமே சரி நம்ம பெங்களூர் போவோம். ஸோ அங்கதான் எங்க ரிலேஷன் வீடெல்லாம் இருக்கு, சித்தி வீடெல்லாம். ஸோ அங்க போய் தான் நாங்க என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அதுல போனோடனே ஃபர்ஸ்ட் டே நம்ம போய் டயர்டா இருப்போம், எல்லாம் முடிஞ்சிடும். பட் தூங்கி ஏஞ்ச உடனே காலையில நீங்க பாத்தீங்கன்னு வைங்க, நமக்காக எல்லா ஹோட்டல்ல இருந்தும் ஹோட்டல்ல இருந்து எல்லா ஃபுட்டையும் வாங்கி வச்சிருப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே தடப்புடலாம் அப்படியே செக்மெண்டா இருக்கும். என்னன்னு பார்த்தா செட் தோசை, நீர் தோசை வெளியில தான் போய் சாப்பிடுவோம், வீட்டுக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டது கிடையாது. ஸோ நீர் தோசை, அதுக்கப்புறமா தட்டி இட்லி, பென்னி தோசை, மைசூர் மசால் தோசை, காராபாத், கேசரி பாத், அதுக்கப்புறம் அவங்களோட சட்னி நம்ம ஊர்ல கோகனட் சட்னினா கொஞ்சம் டிஃபரெண்டா இருப்பாங்க. அவங்க ஊர்ல என்னன்னு பார்த்தா வேர்க்கடலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டு அரைப்பாங்க. வேற லெவல்ல இருக்கும். நல்ல ரிச் டெக்ஸ்சர்ல கெட்டியா வேற லெவல்ல இருக்கும் சட்னி. சாம்பார் சொல்லவே தேவையில்ல. நிறைய பேருக்கு தெரியும் சாம்பார் ஸ்வீட்டா இருக்கு அப்படி இப்படின்னு கலாய்ப்பீங்க. பட் எனக்கு அந்த சாம்பார் ரொம்பவே பிடிக்குங்க. என்னமோ இந்த காரமான டிஷ்ஷஸ்ல ரெசிபிஸ்ல எல்லாம் கொஞ்சம் அந்த ஸ்வீட் இருந்ததுன்னு வேற லெவல்ல இருக்கும். ஸோ அதனால அந்த ரெசிபி எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுதான் நம்ம இந்த வாரம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி அதுல இருந்து ஒரு ஃபியூ டிஷ்ஷஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். இட்லி நம்ம ஊர் மாவுலேயே செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். பட் செட் தோசை இன்ஸ்டன்டா எப்படி செய்யறது, சாம்பார், அப்புறம் சட்னி, அதுக்கப்புறம் காராபாத்ன்றது காரமா ஒரு உப்புமா டைப்ல வரும். நம்ம ஊர்ல சொல்ல போனா பேர் மறந்து போச்சு, புதினா எல்லாம் போட்டு உப்புமா ஒண்ணு செய்வாங்களே, ஞாபகம் வந்ததுன்னா நான் சொல்றேன். பேர் மறந்து போயிடுச்சு எனக்கு. ஸோ அதுதான் நம்ம ட்ரை பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் தான் நான் எடுத்து வச்சிருக்க ரெசிபி. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம அப்படியே பெங்களூர் ஃபீல்ஸை கொண்டு வரவங்க சென்னையிலேயே. இப்போ நம்ம ஊர்லயே பார்த்துட்டோம்னா நிறைய பெங்களூர் டிஃபன் சென்டர்ஸ்லாம் அவைலபிளா ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்க இங்க அண்ணா நகர் எல்லா ஏரியாலுமே கிடைக்குது. பட் இருந்தாலும் நம்ம செஞ்சு ட்ரை பண்றதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்றத நான் எப்பயுமே நம்புவேன். ஸோ எந்த ஒரு டிஷ்ஷா இருந்தாலுமே இதை வெளியில நீங்க ட்ரை பண்றதை விட வீட்டுல ஒரு வாட்டி நீங்க செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னு வைங்க, வேற லெவல்ல இருக்கும். ஸோ அதனால அதுதான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ப்ராசஸ் கொஞ்சம் ஹெவியா இருந்தாலுமே நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சு சாப்பிடும் போது ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க, அதை விட பெரிய பிளிஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சீரீஸ்லாம் கொஞ்சம் நிறைய போடலான்னு இருக்கேன். அதே மாதிரி நான் ஷார்ட்ஸ்ல போட்டு ரொம்பவே ஹிட்டான மினி பீட்சாஸ். ஸோ பீட்சா எப்படி வீட்டிலே ஈஸியா செய்யலாம்னு எல்லாரும் கேட்டிருந்தாங்க. அது ஈஸியா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. வீட்டுல செய்யற ப்ராசஸ் நான் எப்படின்றது சொல்றேன். ஸோ நான் கத்துட்ட ரெசிபிஸ் இதெல்லாம் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ மினி பீட்சா, ரெட் வெல்வெட் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் ஆன் த வேல இருக்கு. ஸோ ஒரு வீடியோஸா வரும், அதனால பார்த்து நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஓவர் டு தி வீடியோ. குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங் எவ்ரிவன். ஒரு வாரமா நல்ல கோல்டு, அதனால எல்லாம் முடிஞ்சு இப்பதான் சரியாயிட்டு வருது. அதனால காலைல எந்திரிச்சு சுட லெமன் டீ குடிச்சிட்டு ரெசிபி எல்லாத்தையுமே எழுதி எடுத்து வச்சாச்சுங்க. நம்ம இன்னைக்கு செய்ய போற பெங்களூர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக முக்கியமான ப்ராசஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான அந்த மினிமலான காய்கறிஸ் எல்லாம் முதல்ல நம்மளே அரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் ஈஸியா இருக்கும் சமைக்கும் போது. ஸோ தேங்காய் நோண்டி வச்சுட்டு, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆஞ்சி வச்சுட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க குக்கிங். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, சாம்பாருக்கு துவரம்பருப்பை நல்லா கழுவி கொஞ்ச நேரம் ஊற வச்சிட போகிறோம். அப்போ தான் அது நல்லா சோக்காகி சூப்பராக வரும். ஸோ அதை இது பண்ணிவிட்டு ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் அந்த நம்ம ஊற வச்ச துவரம்பருப்பை போட்டுட்டு கூட அரை வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி போட்டுட்டு கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் 4 கப் தண்ணி ஊற்ற சொன்னாங்க. ஸோ 4 கப் தண்ணி ஊற்றி அதை 3 விசில் வைக்கணும். லோ ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா குக்காய் வரும். அதுக்கப்புறமா அதுவாகவே டீப்ரெஷர் ரைஸ் ஆகிற அளவுக்கு வச்சு அதை ஓப்பன் பண்ணி கூல் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். ஸோ சாம்பாருக்கு இந்த ஒரு ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கட்டும். அப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, இன்ஸ்டன்ட் செட் தோசாக்கு மாவு ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக 1 கப் ரவை, 1 கப் வெள்ளை அவல், அதுக்கப்புறம் 1 கப் தயிர், இது 3த்தையும் போட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு,
டேபிள் ஸ்பூன் இல்லை டீஸ்பூன், அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு சோக் பண்ண வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு தயிர் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன், அவ்வளோ சோக் ஆகல, கொஞ்சம் கெட்டியமாக தான் இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் தயிர் அரை கப்புக்கும் வச்சு ஒரு கப்புக்கும் மேலே கொஞ்சம் தயிர் ஊற்றி இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருங்க. ஸோ அது நல்லா சோக் ஆகி அந்த அவெல்லாம் நல்லா இழுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ரெஸ்ட் பண்ண விட்டுருவோம். நல்லா ரெஸ்ட் ஆனதுக்கப்புறமா அதை ஹாஃப் அன் ஹவர் கழித்து அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கப் தண்ணி போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். எனக்கு லைட்டாக குறக்குறன்னு இருக்க மாதிரி தான் இருந்தது, எவ்வளோ போட்டாலும் அரையில. பட் நீங்கள் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை வந்து பொங்க வைக்க போகிறோம். ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க இந்த ப்ராசஸ். ஈனோ இருந்ததுன்னா ஒரு பேக்கெட் ஈனோ வாங்கிக்கோங்க. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈனோவை வந்து இந்த பேட்டரில் நம்ம போட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா அது ஆக்டிவேட் ஆகிடும். நல்லா பொங்கி வரும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இன்ஸ்டன்ட் செத்தோசை மாவு இஸ் ரெடி. ஸோ இதை பண்ணிவிட்டு ஒரு சைடில் எடுத்து வச்சுருங்க கொஞ்ச நேரம், அதுவும் ரெஸ்ட் ஆகட்டும் மூடி போட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம சாம்பாரை கண்டினியூ பண்ணுவோம். ஊற வச்ச பருப்பெல்லாம் அது நல்லா கூல் டவுன் ஆகி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா அது பொரிச்சு வெடிச்சதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு அதில் வந்து 15 கருவேப்பிலை இலை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு ஃபுல் சைஸ் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பாதி இப்போ ஆட் பண்ணிடலாம். ஸோ அந்த வெங்காயத்தை பாதி ஆட் பண்ணி நல்லா வதக்கி அது கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா 3 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 3 தக்காளியை வந்து நல்லா கட் பண்ணி போட்டு வதங்கின்னு இருக்கும். அந்த சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறோம். ஸோ அது எப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ், ஸோ தனியா கொஞ்சம் போட்டுட்டு கூட வந்து சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறம் 5 நம்பர் ரெட் சில்லி, நல்லா காரமாக இருக்கிற ரெட் சில்லி ஏதாவது 5 போட்டுட்டு தேங்காய் நம்ம முன்னாடியே நோண்டி வச்சுருந்தோம் பாருங்கள். ஸோ அதில் வந்து ஒரு 1/4 கப் தேங்காவை போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க வேண்டியது தான். இதை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றியே பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கெட்டியாக சட்னி மாதிரி வரும், பட் நல்ல ஃப்ளேவர் இருக்குங்க. இதை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த தக்காளி எல்லாத்த கூடவும் ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி இருந்ததுன்னா அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கி அதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இருக்குல்ல அதை ஆட் பண்ணி கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி கழுவி அதிலே ஊற்றிடுங்க. ஸோ நல்லா திக்காக அது வந்துடும். ஸோ அதையும் போட்டு நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. ஒரு 5 to 7 நிமிஷம் நல்லா அது கொதி வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுருங்க. இது தாங்க ப்ராசஸ். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து கடைசியாக நம்ம ஆட் பண்ண போகிற ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தா 4 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் கலந்துடணும். ஸோ கலந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா சாம்பார் ரெடி, சுட சுட. ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு பெங்களூர் சட்னிங்க. ஸோ அதுக்கு வந்து அரை கப் உடச்ச கடலை ஆட் பண்ணிவிட்டு கூட 1/4 கப்பு வந்து வேர்க்கடலையே நல்லா வறுத்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து தோலோட தான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் வெல்லம், ஒரு சின்ன பீஸ் வந்து புளி ஆட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் வந்து ஜிஞ்சர் போட்டுக்கோங்க. ஸோ இது 3த்தையுமே போட்டுட்டு கூட வந்து புதினா போட போகிறோம். புதினா வந்து ஒரு 4 இலை போட்டால் போதும், ஏன்னா இது புதினா சட்னி டேஸ்ட் வரக்கூடாது. ஸோ புதினா 4 இலை, அதுக்கப்புறமா பச்சை மிளகா 6 போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு பவுட்ரு மாதிரி வரும். அது கூட அதுக்கப்புறமா தேங்காவும் ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லியும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா சட்னியாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கலாம். பட் எனக்கு இது நல்லா கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம தாளிச்சிக்க போகிறோம். ஒரு சின்ன தாளிப்பு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு, அப்புறம் ஒரு பச்சை மிளகா வச்சு காஞ்ச மிளகா வந்து உடச்சி அதில் போட்டுட்டு கூட வந்து நம்ம கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் ஊற்றி கலந்துட்டோம்னா நம்மளோட டெலிஷியஸான சட்னி ரெடி. இந்த சட்னி நீங்கள் வேறு எதுக்காகவும் சும்மா நல்லா கூட ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளேவர் ப்ரொஃபைல்னு பார்த்தா நம்ம அங்கே போய் பெங்களூரில் என்ன சாப்பிடுவோமோ அந்த டேஸ்ட்டே நம்ம கொண்டு வந்து வச்சுங்க. ஸோ ஐ எம் வெரி வெரி ப்ரவுட். ஸோ நம்ம ஊரில் உப்புமா பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரத்தில் ரவை அரை கப் எடுத்து வறுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது நல்லா சூடானதுக்கப்புறமா அது இன்னொரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுட்டு
நம்ம செய்ய போகிற பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா கமகமன்னு இருக்கும். அதில் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக அரிஞ்சு வச்ச இஞ்சியை போட்டுக்கோங்க. அது 1 டேபிள் ஸ்பூன் வரும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுருங்க, இல்லைனா அது வெடிச்சிடும். போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கினே இருக்கும் போது, முந்திரி பருப்பு சப்ளை கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால வீட்டில் கொஞ்சமாக தான் போட்டேன். நீங்கள் நிறைய முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தோம்ல, ஸோ அதில் மீதி இருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதனால தான் அதில் பாதி வெங்காயம் நான் உங்களை போட சொன்னேன். ஸோ அந்த வெங்காயம், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்னு பார்த்தா கேரட், பீன்ஸ், கேப்சிகம், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி இருந்தால் போட்டுக்கலாம். எங்ககிட்ட இல்லை, அதனால் நான் எங்கே தேடுறதுன்னு தெரியாமல் நான் அப்படியே ஆட் பண்ணி முடிச்சுக்கிட்டேன். இது வரைக்கும் பச்சை பட்டாணி நடுவில் வர்றது எனக்கு அவ்வளோ பிடிக்காது வேறு. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு தக்காளி, ஒரு பெரிய தக்காளியை அரிஞ்சு ரொம்ப தண்ணி இல்லாமல் அதை போட்டு வதக்கி வச்சுருங்க. நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வதங்கி இதெல்லாம் குக்காகி வரட்டும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் 2.5 கப் தண்ணி, இந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த ரவை, அதை போட்டுட்டு நீங்கள் கைவிடாமல் கலரணும். அப்போ தான் அதில் கெட்டி தட்டாது. ஸோ நல்லா கலந்திங்கன்னா காராபாத் ரெடி. இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஹாஃப் லெமனோட ஜூஸ் அதில் பிழிஞ்சிட்டு கடைசியாக கொஞ்சமாக தேங்காய், நான் முன்னாடியே எடுத்து வச்சுருந்த தேங்காயிலேருந்து கொஞ்சம் தேங்காவை எடுத்து நல்லா குறைன்னு அரைச்சி அது கூட கொத்தமல்லியும் போட்டு கலந்துட்டு 1 டீஸ்பூன் நெய் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா காராபாத் இஸ் ஃபைனலி ரெடிங்க. இந்த ரெசிபிங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களோட அளவுகளுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா தான் உண்மையான ஜோக்கே இருக்குது. தட்டு இட்லி செய்யலான்னு பார்த்தேன். எங்கள் வீட்டில் தட்டு இட்லி இதுவும் இல்லை. இந்த வீடியோவுக்கு போய் வாங்கிட்டு வரதுக்குள்ளே டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இருக்கிற ஒரு சின்ன இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி மாவே எடுத்து ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் நல்லா என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோ எண்ணெயை தடவி தாங்க போட்டேன். போட்டுட்டு பார்த்தா அது கீழ் சைடு கொஞ்சமாக ஒட்டிக்கிச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் கத்தி வச்சு நோண்டி எடுத்துட்டேன். ஒரு 20 நிமிஷம் வெந்துச்சு கரெக்டாக. ஸோ வெந்ததுக்கப்புறமா நம்மளோட இட்லி ரெடி. ஸோ அது மேலே கொஞ்சமாக பட்டர் வச்சிங்கன்னா இட்ஸ் கால் பெனி இட்லி. ஸோ இப்படி தான் நம்ம பெங்களூர் ஃபுட்ஸ்ன்னு ஏமாற்றிட்டு இருக்கோம். சரி, இன்ஸ்டன்ட் செட் தோசை செஞ்சுமே, அந்த செட் தோசையே மாவு நம்ம என்ன பண்ணுவோம், தோசை கல்லில் ஊற்றுவோன்னு சொல்லி நான் எடுத்து ஊற்றினேன். மட்டமாக வந்தது, அதில் இந்த ஹோல்ஸ் எதுவுமே வரலைங்க. ஸோ அதனால் என்ன பண்ணேன், இன்னும் கொஞ்சமாக ஈனோ போட்டு அந்த டைமுக்கு முன்னாடி கலந்துட்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்டுமா 2 தோசை சுட்டு கொடுத்துரு அப்படின்னேன். ஸோ எங்கள் அம்மா சுட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் தான் அழகாக வந்தது. ஸோ அதையும் எடுத்து நம்ம பிளேட்டிங் பண்ணிவிடுவோம். ஃபைனலி இந்த கொஞ்சம் ப்ராசஸ்லேயே நம்ம பெங்களூர் டிஃபன் ரெடி பண்ணி, நிஜமாக சொல்கிறேன், யூஸ்வலாக சாப்பிட்ற ஒரு ஃப்ளேவர் ப்ரொஃபைல் இல்லாமல் வேறு லெவலில் இருக்குங்க. சாம்பாரில் உங்களுக்கு வெல்லம் இன்னும் கொஞ்சம் வேணா கூட போட்டுக்கலாம். அதில் லைட் ஸ்வீட்னஸ் வர்றது தான் அதில் இருக்கிற ஹைலைட்டு. ஸோ அதனால் நம்ம செஞ்ச எல்லா டிஷ்ஷும் பரிமாறிட வேண்டியது தான். ஸோ நம்ம இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்தா, பெங்களூர் ஸ்டைல் ஸ்வீட் சாம்பார், அதுக்கப்புறமா அவங்க ஸ்டைல் சட்னி, அதுக்கப்புறம் காராபாத் ஸ்வீட்டு தான் எனக்கு செய்ய முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், செட் தோசை கூட வந்து பென்னி இட்லி. ஸோ இட்லியை கவுக்கிறத மட்டும் காட்டில், ஏன்னா ரொம்ப சொதப்பலாக இருந்துச்சு. ஸோ இட்லியை வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக பட்டர் வச்சு முடிச்சாச்சுங்க. ஃபைனலி ஒரு பெங்களூர் டிஃபன் ரெடி. தட்டப்புடலாக சாப்பிட்டு வேற லெவலில் இருந்தது. டின்னர் அழகாக அந்த பித்தளை பிளேட்டில் நம்ம அரேஞ்ச் பண்ணி சர்வ் பண்ணி சாப்பிட்டதில் ஒரே குஷி. ஸோ இதை தான் என்னோட குக்கிங் ப்ராசஸ். ஸோ இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மேலும் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வீடியோஸ், ஆர்டர் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ப்ரீஸ் எலிமினேட். அப்போ தான் நான் டெய்லி போடுற கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய பல கண்டென்ட்ஸ்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. அதனால மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 பேருக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அனுப்புங்க. ஓகேவா? பிடிக்கலன்னா இட்ஸ் நோ கம்பல்ஷன். நான் யாரையும் கம்பல் பண்ணுறதுல இல்லை. ஸோ அதனால அவங்களுக்கு எந்தெந்த வீடியோ பிடிக்குதோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் மீ சைனிங் ஆஃப். நம்ம ப்ரீஸ் எலிமினேட் பேஜுக்காக நான் உங்களுக்கு செஞ்சு தருவோம். ஸோ மேலும் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பை பாய்.